அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு பணவரவும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று எச்சரிக்கையுடன் எந்த ஒரு செயல்களையும் மேற்கொள்வது நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. சில துலாம் ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். மன உறுதியுடன் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை தங்களால் பெற இயலும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையுடன் தாங்கள் மேற்கொண்டாலே தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் 2, 3 மற்றும் 4ஆம் தேதிகள் வருகின்றது. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறும். அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். ஆனி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் 17, 18, 22, 23, 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், ஜூலை மாதத்தில் 1, 7, 8, 9, 10, 11, 14 மற்றும் 15ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 17ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 3ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 19ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 7ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 10ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 26ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 12ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதத்தில் 11ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூன் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதத்தில் 3ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதம்
கிரகமானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ரிஷப ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.